உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோல என் வீட்டு தோட்டத்துல இருக்க லாவெண்டர் பூக்கள் எல்லாம் ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். தேனீக்கள் பத்தின விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர். ஒரு சிலருக்கு லாவெண்டர் பூக்களை வளர்க்கறதுக்கான ஆர்வமும் சீட்ஸ் பத்திலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப சூப்பர், ஹாப்பிங்க. இந்த வீடியோல வெந்தயக்கீரையை அசால்ட்டா கட்டா வளர்த்து உங்க வீட்டில் இருக்கவங்கள எப்படி அசத்துறது அப்படின்ற வீடியோ தாங்க. நீங்க முதலா செடி வளர்க்க போறீங்க அப்படின்னாலும் சரி, வெந்தயக்கீரையை வளர்க்கறதுக்கு பல முறை ட்ரை செஞ்சாச்சு, ஆனா அதுல நிறைய சவால்கள் இருக்குங்க அப்படி சொல்றவங்களுக்கும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வளர்த்து பாருங்க. சூப்பரா கெத்தா வெந்தயக்கீரையை வளர்த்துடலாங்க. இப்ப என்னோட வெந்தயக்கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? செமையா இருக்குல்ல? வாங்க எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக இருக்க பிளாஸ்டிக் ட்ரே கூட போதும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க, ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு மீடியம் சைஸில் ஒரு 10 ஹோல்ஸ் ஆச்சு போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போடலன்னா செடி நல்லா வளர்ந்தாலும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம், மறந்து கூட ஊற்றிட்டோம் அப்படின்னா செடியில் வேரழுகல் பிரச்சனை வந்துருங்க. முக்கியமாக வெந்தயக்கீரையில் இதை மஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயராக கொக்கோபீட் மட்டும் போட்டுட்ருக்கோங்க. சும்மா ஒரு லேயர் கொக்கோபீட் போட்டால் போதுங்க, நிறைய ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, இது ட்ரே முழுசும் இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து மண் கலவை போட போகிறோம். இந்த மண் கலவையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. 1 பங்கு தோட்டத்து மண். தோட்டத்து மண் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட தோட்டத்தில் இருக்க மண் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா செம்மண் எடுத்துக்கலாங்க. 2 பங்கு கம்போஸ்ட். கம்போஸ்ட் வீட்டிலே செய்கிற கம்போஸ்டாக இருந்தால் இன்னும் சிறப்பு. கம்போஸ்ட் இல்லாதவங்க வெர்மி கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட 1 பங்கு கொக்கோபீட் சேர்த்துக்கோங்க. கொக்கோபீட் அப்படின்றது தேங்காய் நார் கழிவுகள். நர்சரிஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரேயை ஃபில் பண்ணுறதுக்கு மண் கலவையோட 1 கைப்பிடி மணல் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் சிக்கன் மேன்யூர் சேர்த்துருக்கேங்க. அளவு சொல்லணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதுக்கு மேலே சிக்கன் மேன்யூர் சேர்க்க வேண்டாம். சிக்கன் மேன்யூர் இல்லாதவங்க நன்கு மக்கிய மாட்டு உரம் சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ட்ரேயில் நேராக கோடுகள் உருவாக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ட்ரேயோட அடிபாகத்தை தொடுற அளவுக்கு ஆழம் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்க, இப்போ வெந்தயம் எடுத்துக்கலாம். மளிகை கடையில் சாதாரணமாக வாங்குற வெந்தயம் தாங்க. அதை நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்திருக்கோம். ஊற வச்ச இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி விதைச்சிடலாங்க. வெந்தயம் போடும் போது நிறைய போட்டுட வேண்டாங்க. இப்போ நான் போட்டுட்டு இருக்கதே கொஞ்சம் அதிகம் தான். சரியான அளவு போட்டுக்கோங்க. அதாவது ஒரே இடத்துல நிறைய போடுற மாதிரிலாம் போட்டுற வேண்டாம். கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னாலும் எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்க மண் கலவையை சேர்த்துக்கலாங்க. மண் கலவையை சேர்த்துட்டு மேல தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். ஃபோர்ஸா தெளிக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸா தண்ணியை தெளிச்சிட்டோம்னா வெந்தயக்கீரையோட விதைகள் மேலே வந்துடும். தண்ணியை லைட்டாக தெளிக்கிற மாதிரி மேலோட்டமாக தெளிச்சிடாதீங்க. மண் கலவை ஃபுல்லாக நனையணுங்க. தண்ணி தெளிக்கும் போது தேவைக்கு அதிகமாக இருக்கிற தண்ணீர் தொட்டிலேருந்து வெளியில் போகணுங்க. அதனால் மறக்காமல் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுருங்க. ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு ட்ரே எடுத்து சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே கொக்கோபீட் போடாமல் ட்ரை பண்ணியிருக்கேங்க. எது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். fenugreek 1 அப்படின்னு எழுதியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பேட்சில் செஞ்ச இந்த வெந்தயக்கீரைக்கு ட்ரேல அடிப்பாகத்தில் கொக்கோபீட் கொடுத்துருக்கோங்க. இது அடுத்த பேட்ச். இந்த பேட்சில் கொக்கோபீட் அடிப்பாகத்தில் கொடுக்காம வெறும் மண் கலவை மட்டும் போட்டு ட்ரே ஃபில் பண்ணியிருக்கோம். 2 ட்ரேல இருக்க வெந்தயக்கீரையும் 5 நாள் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? 5 நாள் கழிச்சு இப்படி தாங்க இருக்கு growth.
பக்கத்தில் பார்க்கலாம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. வெந்தயக்கீரை முளைச்சி வரும்போது இலைகளுக்கு மேலே இந்த மாதிரி மண் வந்து நிற்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக அது மேலே இருக்க மண்ணை எடுத்து ட்ரேயில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா முளைச்சி வந்த வெந்தயக்கீரை மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த மண் அப்படியே கரைஞ்சி தொட்டியில் இருக்க மண்ணோட கலந்துடும். இது வரைக்கும் 2 ட்ரேயில் இருக்க வெந்தயக்கீரையும் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போது வெந்தயக்கீரைக்கு தண்ணீர் கொடுக்கலாம். அடியில் கொக்கோ பீட் இருக்க அந்த ட்ரேக்கு தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். அந்த ட்ரேயில் அதிகமாக தண்ணி எடுக்கிறது இல்லைங்க, ஏன்னா கொக்கோ பீட் இருக்கிறதுனால நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்குது. இந்த மாதிரி மண் இந்த அளவுக்கு காஞ்சிட்ட பிறகு தான் நான் தண்ணியே கொடுக்குறேன். இந்த நேரத்தில் வெந்தயக்கீரைக்கு மேலே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்குங்க, மண் ஈரமாக இருக்கிறதுனால. வெந்தயக்கீரை எப்படி வளரணும் அப்படின்றத இப்போவே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போவே சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா போக போக வளரும் போது சாயாமல் வளருங்க. இப்போ அடுத்த ட்ரேக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த ட்ரேல நம்ம கொக்கோ பீட் கீழே வைக்கல, மண்கலவையில் இருக்குது, ஆனால் கீழே அந்த அடிப்பாகத்தில் வைக்கல. அதனால் இந்த ட்ரேக்கு தண்ணீர் தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. தோட்டத்தில் கொஞ்சம் மண் இருந்தால் டைரெக்டாக இந்த மாதிரி மண்ணில் கூட போட்டு விடுங்க, நல்லா வருது. மண்ணில் போட்ட இந்த வெந்தயக்கீரை இதுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தோட்டத்தில் அணில் வந்து இதெல்லாம் தோண்டி விட்டுரும். அதனால் அணிலோ பூனையோ இதெல்லாம் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அணில் பொம்மையை வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால அணிலோட சேட்டை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ட்ரேயில் பார்த்தோம் இல்லையா, இதில் இருந்து 11 நாள் கழித்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது 11 டேஸ் கழிச்சு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொக்கோ பீட் அடிபாகத்தில் இருக்கிறதுனால அதிக தண்ணீர் தேவைப்படாது, தேவைப்பட்டால் மட்டும் தண்ணீர் ஊற்றுங்க. ஓகேங்க, இப்போ இந்த ட்ரேயில் இருக்க வெந்தயக்கீரையை கொஞ்சம் சரி பண்ணியாச்சு. இப்போ 2 ட்ரேலையும் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 ட்ரேலையும் வெந்தயத்தை ஒரே நாள் தான் போட்டோம். ஆனால் இது 2த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஒன்று ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு, மண் இருக்க இடம் கூட தெரியல பார்த்தா. இன்னொரு ட்ரேயில் இருக்கிறதும் நல்லா தான் வளர்ந்துருக்கு, ஆனால் 2த்துக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேங்க, வெந்தயக்கீரை 1 அப்படின்னு போட்டிருக்கிறது கீழே அடிப்பாகத்தில் கொக்கோ பீட் போட்டிருக்கிறது, வெந்தயக்கீரை 2ன்னு போட்டிருக்கிறது கீழே அடிப்பாகத்தில் கொக்கோ பீட் போடாமல் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். 2 ட்ரேயும் ஒரே இடத்துல தாங்க வச்சுருக்கோம், ஒரே மாதிரியான கேர் தான் கொடுத்தோம். ஆனாலும் 2த்துக்குள்ள இருக்க வித்தியாசத்தை பாருங்க. ஓகேங்க, இப்போ எது பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாங்க. வெந்தயக்கீரை 1, அதாவது கொக்கோ பீட் அடிப்பாகத்தில் இருக்கிறது, அதுதாங்க சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்க, இந்த சின்ன ட்ரேயில் கூட இவ்வளோ சூப்பராக வெந்தயக்கீரை வளர்க்க முடியும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது வெந்தயக்கீரையை எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்றது தாங்க. இந்த ஒரு ட்ரேயில் இருக்க வெந்தயக்கீரை ரொம்ப அதிகமாக இருக்குங்க, 2 வேளை வச்சு சமைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரே இடத்துலேருந்து எடுக்காம அங்கேயும் இங்கேயுமா எடுக்கிறோம் பாருங்க. வளர்ச்சியை பார்த்தாலே தெரியுங்க, ஒரு சில இடத்துல நிறைய விதைகள் போட்டிருப்போம், அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் இந்த மாதிரி பார்த்து எடுத்துருங்க. ஒரு சில வெந்தயக்கீரை தண்டுல இருந்து அடுத்த இலைகள் வளர ஆரம்பிச்சிருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடலாம் இந்த நேரத்தில். இந்த கீரை மொத்தம் நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இப்போவே உடனே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க, அதை மொத்தமாகவே எடுத்துடலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக வளராமல் இருக்கும், அதெல்லாம் கூட எடுத்து விட்டுருங்க. 3 ரோ வெந்தயக்கீரை போட்டிருந்தோம், அதில் 1 ரோ ஃபுல்லாக நீங்கள் அறுவடை பண்ணுறதுனா கூட பண்ணிடலாம், அப்படி கூட பண்ணலாம். இவ்வளோ எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த வெந்தயக்கீரையில் நிறையா நன்மைகள் இருக்குங்க. வெந்தயக்கீரை நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி விடுது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது தாங்க ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை, ஸ்ட்ரோக் இதெல்லாம் வருது.
டயபெட்டிஸ் போன்ற நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தாலும் சுகரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கீரை நமக்கு உதவுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் இந்த வெந்தயக்கீரையை தொடர்ந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வெந்தயக்கீரையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஃபைபர் சத்தும் இருக்கிறதுனால உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுகளை ஈஸியாக வெளியேற்றுதுங்க. இந்த மாதிரி இதோட நன்மைகளை சொல்லிட்டே போலாங்க. இந்த ஒரு ட்ரேல இருந்து மட்டும் எவ்வளோ வெந்தயக்கீரை வந்திருக்குன்னு பாருங்களேன். இது நம்மளோட முதல் ட்ரே தாங்க. இந்த ட்ரேயை பாருங்க. இந்த ட்ரேல இருக்கிற வெந்தயக்கீரை அறுவடை பண்ண மாதிரியே தெரியல, ஆனா நம்ம கையில எவ்வளோ வெந்தயக்கீரை இருக்குன்னு பாருங்களேன். இன்னொரு ட்ரேல இருக்க வெந்தயக்கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 ட்ரேவும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறுவடை பண்ணிட்டதுக்கு அப்புறம் எடுத்ததுங்க. எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோன்னு பாருங்க. இதை மொத்தமாக எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு கை பத்தலைங்க. வீட்டிலேயே ஆர்கானிக்காக வளர்த்த ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி மாசா கெத்தா வளர்த்து லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவர்கிட்ட காமிங்க. ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்பு பரிசா உங்க மனைவிக்கு கொடுங்க. அறுவடை செய்யும் போது இந்த மாதிரி வளராம ஒரு சில வெந்தயக்கீரை இருக்குங்க, அதெல்லாம் கண்டிப்பா பார்த்து எடுத்து விட்டுருங்க. இதை நீங்கள் தாராளமாக கம்போஸ்ட் பின்ல போட்டுடலாம். வெந்தயக்கீரை வளர்க்குறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி பூண்டுக்கீரை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. வெந்தயக்கீரையை கூட கடையில் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எப்படி இருக்கும்னு தெரியும். பூண்டுக்கீரையை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? செம்ம சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு வளர்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம சேனலில் பூண்டுக்கீரை எப்படி வளர்க்குறது அப்படின்னு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷாலு சூப்பராக அந்த பூண்டுக்கீரையை வளர்த்து அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆசிஃபா அப்படின்றவங்களும் வாவ் பியூட்டி அப்படின்றவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்கள் 3 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீடியோ பார்த்து சூப்பராக செடியை வளர்த்து ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலாக இருந்து செடிகளை வளர்க்குறதுக்கு உதவுது அப்படின்றத கேட்குறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுடைய சக்ஸஸ் தான் நம்ம சேனலோட சக்ஸஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ பார்த்து நிறைய பேர் ட்ரை செஞ்சு ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்காக ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ் அவேக்கு பேர் டிடிஸ் பூண்டுக்கீரை சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பூண்டுக்கீரையை வளர்த்து அதை அறுவடை செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்க அந்த ரெசிபியை ட்ரை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுங்க. அக்டோபர் 31 இந்த சேலஞ்சோட லாஸ்ட் டேட்டுங்க. அதுக்குள்ளேயும் வளர்த்து உங்களோட ஃபோட்டோவை அனுப்பலாம். அந்த கீரையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால எல்லாரும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எங்க போஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கான சீட்ஸ், க்ரோ பேக்ஸ், வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை சேல் பண்றவங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம உங்க பேரும் உங்க ஃபோன் நம்பரும் எழுதுங்க. இந்த பதிவு உபயோகமா இருந்ததா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்தவங்க சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.